மனிதர்கள் நிறைய மாற்றங்களுக்கு உட்பட்டவர்களாகவே இருக்கிறார்கள். இது இப்பொழுது நமக்கு இது வேண்டும் என்கின்ற அந்த மாயைக்குள்ளே சிக்குகிறோம் அல்லவா? அந்த மாயையிலே இருந்து நம்மை வெளிக்கொண்டு வருவதுதான் தெளிந்த அறிவு. அந்த தெளிந்த அறிவாகவே இருந்து அந்த அறிவை நமக்கு புகட்டுபவன் சிவபெருமான். உலகியல் இன்பங்களை நுகர்வதற்காக மட்டுமே இந்த அறிவை பயன்படுத்தாமல் நிலையான இன்பத்தை அருளும் சிவத்தை பற்றி உணர்வதற்கான பயணத்தை தொடங்க வேண்டும் என்கிறார் மாணிக்கவாசகர். அதனால் தெளிந்த அறிவை தருபவனும் அவன்தான், அந்த தெளிந்த அறிவாகவே இருப்பவனும் அவன்தான் என்பதனால் சுத்த அறிவே பரசிவம் என்றார்கள் நம்முடைய பெரியவர்கள். இங்கே மாணிக்கவாசகர் வையகத்தையே மாற்றம் என்றே அழைக்கிறார். வையகத்திற்கு உலகம், புவனம் இப்படியெல்லாம் நிறைய பெயர்கள் சொல்லுவது உண்டு. இவர் சொல்லக்கூடிய பொருள் வையகத்தில் நடைபெறக்கூடிய வினைகளை அடிப்படையாக வைத்து சொல்லப்படுகிறது. தெய்வத்தமிழ் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். திருவாசகத்தினுடைய தோரண வாயிலாம் சிவபுராணத்தை பற்றி நாம் தொடர்ந்து சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். சிவபுராணம் வாசிக்க வாசிக்க நமக்குள் சிவா சிவா என்று அதுவே ஒலித்து கொண்டிருப்பதாக உணர முடிகிறதல்லவா? அந்த சிவபுராணத்திலே இப்பொழுது நாம் சிந்திக்க இருக்கக்கூடிய வரிகள் எதை பற்றி? மாற்றமாம் வையகத்தின் வெவ்வேறே வந்தறிவாம் தேற்றனே தேற்ற தெளிவே என் சிந்தனையுள் என்று பாடுகின்றார் மாணிக்கவாசகர். மாற்றமாம் வையகத்தின் என்று இந்த வரிகளை நாம் சிந்திக்க வேண்டும். வையகம் என்று சொன்னால் வைகுதல், அதாவது தங்குதல், இருத்தல், வாழ்தல் என்றெல்லாம் பொருள் சொல்கிறார்கள் தமிழ் புலவர்கள். இந்த உலகம் வையகம் என்ற இன்னொரு பெயரால் அழைக்கப்படுகிறது. இங்கே உயிரினங்கள் பிறந்து தங்கி வாழ்வதால் இதற்கு வையகம் என்று பெயர் வருகிறது. அது மட்டுமல்ல, இங்கே உயிர்கள் மட்டும் வாழவில்லை, பல மாற்றங்களும் இங்கேதான் வாழ்ந்து கொண்டே இருக்கிறது. இந்த பூமியினுடைய அமைப்பு தொட்டு பிரபஞ்சத்தினுடைய மாற்றம் வரைக்கும் எத்தனை படிநிலைகளை நாம யோசித்து பார்த்தாலும் இங்கே எது மாறாமல் இருந்திருக்கிறது என்று கேட்டால் மாற்றம் ஒன்றுதான் மாறாமல் இருந்திருக்கிறது. இங்கே மாணிக்கவாசகர் வையகத்தையே மாற்றம் என்றே அழைக்கிறார். வையகத்திற்கு உலகம், புவனம் இப்படியெல்லாம் நிறைய பெயர்கள் சொல்லுவது உண்டு. இவர் சொல்லக்கூடிய பொருள் வையகத்தில் நடைபெறக்கூடிய வினைகளை அடிப்படையாக வைத்து சொல்லப்படுகிறது. மாற்றமாம் வையகத்தின் என்றே சொல்லுகிறார். வெவ்வேறே வந்தறிவாம் என்றும். இங்கே வேறு வேறு உயிரினங்கள், மரம், செடி, கொடியிலே தொடங்கி ஊர்வன, பரப்பன, நடப்பன, சிந்திப்பன என்று 6 அறிவு உள்ள மனிதன் வரைக்கும் உள்ள உயிரினங்கள், இது எல்லாம் மட்டுமல்ல, இங்கே பார்க்கக்கூடிய மிகப்பெரிய மலைகள், கடல்கள், நதிகள், ஜீவநதி என்று இன்றைக்கு நம்மால் அழைக்கப்படக்கூடிய நதிகள் கூட ஒரு காலகட்டத்தில் ஜீவநதியாக இல்லாமல் போகக்கூடும். அதற்கும் ஒரு கால எல்லை என்பது உண்டு. ஒரு பெரிய மலை இருந்த இடத்திலே இப்பொழுது மிகப்பெரிய சமுத்திரம் இருக்கிறது. உதாரணமாக சொன்னால் நம்முடைய தென்கோடி தமிழ்நாடு என்று சொல்லுகிறோமே, இந்த குமரி கண்டம், இந்த குமரி கண்டம் என்பது ஒரு பெரிய மலைகளினுடைய தொகுப்பாக ஒரு காலத்திலே இருந்திருக்கிறது என்று புவியியல் அறிவு சொல்லுகிறது. ஆனால் இப்பொழுதோ அந்த குமரி கண்டம் முழுவதும் சமுத்திரம் ஆட்கொண்டிருக்கிறது. அப்படி இந்த பூமியிலே மலைகள் இருந்த இடங்களிலே பள்ளங்களும், பள்ளங்கள் இருந்த இடங்களிலே சமுத்திரங்களும், சமுத்திரங்கள் இருந்த இடங்களிலே வெற்று மணல்வெளிகளுமாக மாறிக்கொண்டே இருக்கின்றன. தமிழர்களுடைய 5 வகை நிலங்கள் இருக்கிறதல்லவா? குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை என்று இந்த 5 வகை நிலங்களிலே கடைசியில் சொல்லப்படக்கூடிய பாலை என்ற ஒன்று இல்லவே இல்லையாம். ஏனென்றால் இந்த குறிஞ்சியும் மருதமும் திரிந்து வருவதுதான் பாலை என்று கூறுவார்கள். எங்கே மழை பொழிவு பொய்த்து போகிறதோ அங்கே பாலை உருவாகிறது. அப்படி இந்த பூமியில் மாற்றம் என்பது இருந்து கொண்டே இருக்கிறது. சரி, பூமிக்கு மட்டும்தான் மாற்றமா என்று கேட்டால் இங்கே இருக்கக்கூடிய மனிதர்களுக்குள்ளே மாற்றமோ மாற்றம்தான். ஏனென்றால் கொஞ்ச காலத்திற்கு முன்பு இருந்த மனிதனுடைய நிலை அடுத்த சில மாதங்கள், சில வருடங்களிலேயே தலைகீழாக மாறுவதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் இல்லையா? மனிதர்கள் மட்டுமல்ல, நிலங்களை, நாடுகளை ஆளக்கூடிய பெரிய பெரிய அரசர்கள், மன்னாதி மன்னர்கள், அவர்களுடைய சரித்திரத்தை எல்லாம் படித்து பார்த்தால் அப்பொழுது நமக்கு நன்றாக ஒன்று புரியும்.
எது என்றால், கவியரசர் கண்ணதாசன் சொன்னது போல, தலைவர்கள் மாறலாம், தர்பார்கள் மாறலாம், தத்துவம் மட்டுமே அக்ஷய பாத்திரம் என்பார். அதாவது தலைவர்கள் மாறலாம், நாடு நகரம் எல்லாம் மாறி போகலாம், ராஜ்யங்கள் மாறலாம், மனிதர்களுடைய பழக்க வழக்கங்கள் பரிணாம வளர்ச்சி கூட மாறலாம். ஆனால் இந்த உலகத்திற்கென்று இருக்கக்கூடிய ஒரு தத்துவம் இருக்கிறது இல்லையா, அது மட்டும் அக்ஷய பாத்திரம், எப்பவும் குறையாமல் வளர்ந்து கொண்டே இருக்கும் என்கிறார் கவியரசர் கண்ணதாசன். அப்படி என்றால் சாதாரண உயிரினம் தொட்டு நாட்டை ஆளக்கூடிய மன்னாதி மன்னன் வரைக்கும் மாற்றத்திற்கு உட்பட்டவர்கள்தான் நாம் எல்லோருமே. நம்முடைய தேகம் இருக்கிறதே, இது எப்பொழுதும் மாறிக்கொண்டே இருக்கிறது. தினந்தோறும் நம்முடைய செல்கள் வளர்வதும் அழிவதுமாக இருக்கிறது என்கிறது அறிவியல். அப்படி வளர்ந்து கொண்டும் மாறிக்கொண்டும் இருக்கக்கூடிய இந்த தேகத்திற்குள்ளே அழியாத மாறாத ஒருவனாக இருக்கக்கூடியவன் எம்பெருமான் சிவபெருமான். அப்படிப்பட்டவனை வணங்குகிறார் மாணிக்கவாசக பெருந்தகை. மாற்றமாம் வையகத்தின் வெவ்வேறே வந்தறிவாம் என்று. இது என்ன, அறிவு என்பதையும் சிவம் என்பதையும் நிறைய முறை ஒப்பிட்டு சொல்லிக்கொண்டே இருக்கிறார் பார்த்தீர்களா? அதாவது சுத்த அறிவுதான் சிவம் என்பதை நமக்கு ஒவ்வொரு வரியிலும் உணர்த்தி கொண்டே இருக்கிறார் மாணிக்கவாசகர். சுத்த அறிவு என்பது என்ன? இப்பொழுது நாம் இதுவரைக்கும் சொன்னோம் இல்லையா, மாற்றங்களை பற்றி. ஒரு காலத்திலே மனிதனுக்கு ரொம்ப அவசியம் இந்த பொருள் என்று சிலவற்றை நாம் கருதி கொண்டிருப்போம். ஆனால் காலம் செல்ல செல்ல மனிதனுடைய மனநிலை மாற மாற அந்த பொருளை பற்றிய நினைப்பே அவனிடமிருந்து விலகிவிடும். உதாரணத்திற்கு சொன்னால், சின்ன வயதிலேயே நாம் நிறைய பேர் ஒரு பிடித்த பொம்மையை வைத்து விளையாடி கொண்டே இருப்போம். அந்த பொம்மையோடவே தான் குளிப்பது, அந்த பொம்மையோடவே தான் உறங்குவது, அந்த பொம்மைக்கு முதலிலே சாப்பாடு ஊட்டி விட்டு தான் நாம் சாப்பிடுவது. இப்படி அந்த 1-2 வயதிலே ரொம்ப பிடித்தமான ஒரு பொம்மை நம்ம எல்லாரும் வச்சு விளையாடி இருப்போம். கொஞ்சம் வருஷம் ஆகும், அந்த 2 வயது 5 வயது ஆகும், 5 வயது 10 வயது ஆகும். அப்போ காலம் செல்ல செல்ல பார்த்தீர்கள் என்றால் அந்த பொம்மை நம்முடைய கைகளிலேயே இருந்தது வீட்டினுடைய அலமாரிக்கு போய் சேரும். தினம் தினம் அதை பார்த்து கொண்டே இருப்போம். ஒருவேளை வீடு மாறி எங்கேயாவது இடம்பெயர்ந்து சென்றால் அந்த பொம்மை பறந்து போய்விடும். அப்புறம் சில ஆண்டுகள் கழித்து அந்த பொம்மை இருப்பதையே நாம மறந்து விடுவோம். ஆனால் இடமாற்றமும் கால மாற்றமும் நமக்குள்ளே வேறு வேறு சிந்தனைகளை கொண்டு வந்து தந்து விடுவதனால் நாம் முன்னாடி ரொம்ப முக்கியமாக கருதி விளையாடி கொண்டிருந்த அந்த பொம்மையை பற்றிய எண்ணமே நம்மிடமிருந்து விலகி விடுகிறது. இது போலத்தான் மனிதர்கள் நிறைய மாற்றங்களுக்கு உட்பட்டவர்களாகவே இருக்கிறார்கள். இது இப்பொழுது நமக்கு இது வேண்டும் என்கின்ற அந்த மாயைக்குள்ளே சிக்குகிறோம் அல்லவா, அந்த மாயையிலே இருந்து நம்மை வெளிக்கொண்டு வருவதுதான் தெளிந்த அறிவு. அந்த தெளிந்த அறிவாகவே இருந்து அந்த அறிவை நமக்கு புகட்டுபவன் சிவபெருமான். அதனால் சிவபெருமானையே தேற்றனே என்கின்ற பதத்தினாலேயே அழைக்கிறார் மாணிக்கவாசகர். தேற்றனே, தேற்ற தெளிவே என் சிந்தையுள் என்று அழைக்கிறார். எப்பொழுதும் சிந்தையுள்ளே என்ன நிகழ்வு நடக்கிறது என்றால் மாறிக்கொண்டே இருக்கிறது நம்முடைய சிந்தனைகள். காலையில் இருக்கும் சிந்தனை மாலையில் இருப்பதில்லை, மாலையில் இருக்கும் சிந்தனை இரவில் இருப்பதில்லை. இது எல்லாருக்கும் வாழ்க்கையில் நடந்து கொண்டே இருக்கிறது. இந்த மாறிக்கொண்டும் தடுமாறிக்கொண்டும் இருக்கக்கூடிய அறிவுதான் நமக்கு ஏற்றத்தையும் இரக்கத்தையும் தந்து கொண்டிருக்கிறது. எப்படி என்று கேட்டால், ஒரு கட்டத்திலே சரி என்று நினைப்பது பிறகு ஒரு காலகட்டத்திலே தவறு என்று நம்முடைய மனதிற்கும் அறிவுக்கும் புலப்படுகிறது. அப்படி வரும் பொழுது அந்த தவறை நாம் திருத்திக் கொள்ளுகிறோம். தவறுகள் வேறு, குற்றங்கள் வேறு. அறியாமல் தெரியாமல் செய்து கொண்டிருக்கக்கூடிய தவறுகளை தெரிந்த நிமிடத்தில் மாற்றிக்கொள்வது என்பது புத்திசாலித்தனம். தெரிந்தே செய்யக்கூடிய தவறுகளுக்குத்தான் குற்றங்கள் என்று பெயராகிறது. இங்கே தவறாக செய்தவையே நமக்கு வினையாக வந்து சேரும் பொழுது, குற்றமாக ஒரு செயலை செய்தால் அது எப்பேற்பட்ட பாவத்தோடு போய் சேர்ந்து கொள்ளும் என்பதை நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். அப்படி பார்த்தால் நமக்கு இருக்கக்கூடிய இந்த அறிவு வளர்ச்சி நல்லதை தீயதாக காட்டும், தீயதை நல்லதாக காட்டும், தவறை சரி என்று சொல்ல சொல்லும், சரியை தவறென்று சொல்ல சொல்லும். இப்படி மாறி மாறி நம்மை குழப்பிக் கொண்டிருக்கிறது இல்லையா? இந்த அறிவு எதற்கு பயன்பட வேண்டும்? உலகியல் இன்பங்களை நுகர்வதற்காக மட்டுமே இந்த அறிவை பயன்படுத்தாமல் நிலையான இன்பத்தை அருளும் சிவத்தை பற்றி உணர்வதற்கான பயணத்தை தொடங்க வேண்டும் என்கிறார் மாணிக்கவாசகர். அதனால் தெளிந்த அறிவை தருபவனும் அவன்தான், அந்த தெளிந்த அறிவாகவே இருப்பவனும் அவன்தான் என்பதனால் சுத்த அறிவே
பரசிவம் என்றார்கள் நம்முடைய பெரியவர்கள். எனவேதான் இதிலே மாற்றமாம் வையகத்தின் வெவ்வேறே வந்தறிவாம் என்று சொல்லி தேற்றனே தேற்ற தெளிவே என் சிந்தனையுள் என்று நிறைவு செய்கிறார். மாணிக்க வாசகர் நமக்கு பல செய்திகளை மிக சூசகமாக சொல்லுகிறார். இதிலே இந்த உலகத்திலே பலவற்றையும் கற்றுக்கொள்வதற்கு அடிப்படையாக இருப்பது அறிவுதான். ஆனால் அந்த அறிவு எங்கே முற்றுப்புள்ளி பெறுகிறதோ அங்கேதான் ஞானம் உருவாகிறது. ஞானத்தினுடைய பயணத்தை தொடங்கி அதன் பயணத்தினுடைய முடிவில்தான் சுத்த அறிவுதான் சிவம் என்று பரசிவ வெள்ளத்தை பற்றி நாம் உணர்ந்து கொள்கிறோம் என்கிறார். இப்படி பல சூட்சுமமான செய்திகளை எளிய வரிகளிலே நமக்காக ஆக்கி தந்திருக்கிறார் மாணிக்க வாசக பெருந்தகை. சிவபுராணத்தை பற்றி சிந்திக்க சிந்திக்க நம்முடைய சிந்தையெல்லாம் இனிமை பரவுகிறதல்லவா? தொடர்ந்து சிந்திப்போமே நம்முடைய தெய்வத்தமிழ் டிவியிலே. நன்றி.